பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான வேத வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். நிறைய பேர் அடுத்தவங்க வீட்டுக்கு போனால் அப்படியே பார்ப்பாங்க, என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படி ஆராய்ச்சி பார்த்துட்டு ரொம்ப பொறாமப்படுவாங்க. ஐயோ இவங்க வீட்டில் இது இருக்குது அது இருக்குது எங்கள் வீட்டில் இல்லையே. அப்படி இல்லை, நம்ம அதை ஆசீர்வதிக்கணும். பரவாயில்ல, கர்த்தர் அவங்களை ஆசீர்வாதமாக வச்சுருப்பாரு, இன்னும் அவங்களை ஆசீர்வதிங்க நீங்கள் சொல்லணும். நம்ம ஊழியர்களாக விசுவாசிகளாக நம்ம போகும் பொழுது மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களே நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் அதே ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கும் பொழுது தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம மற்றவங்களை சபிக்கக்கூடாது, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, மற்றவங்களை பார்த்து எரிச்சல் ஆகக்கூடாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், அவங்க ஆசீர்வதிக்கலாம். அவங்க நிமித்தம் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்கிறது, பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். நம்மை கொண்டு மற்றவர்களை தேவன் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கும் பொழுது நம்ம மற்றவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, அவங்கள ஆசீர்வதிக்கணும். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது நம்மளும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.